ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்னி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் எலும்பு கறி குழம்பு தான் பார்க்க போகிறோம். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் நம்ம கறி குழம்பு எப்படி வைக்கிறோம் தெரியும். சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். ஒரு 1/4 கிலோ மட்டன் எடுத்துருக்கோம். இன்றைக்கி எலும்பு கறி மிக்ஸ் ஆகிருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம தண்ணியாக வைக்க போகிறோம் குழம்பு, எலும்பு குழம்பு மாதிரி. அதனால் நமக்கு கறியும் எலும்பு மிக்ஸாக இருக்க மாதிரி நான் இன்றைக்கி கறி வாங்கிட்டு வந்திருக்கேன். நம்ம குழம்பு குக்கரில் தான் இன்றைக்கி வைக்க போகிறோம். என்னென்ன பொருள் எடுத்துக்க போகிறோம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். மட்டனுக்கு தேவையான பொருட்கள் நம்ம எடுத்தாச்சு. சின்ன வெங்காயம் தான் இன்றைக்கி நான் மட்டன் குழம்பு வைக்க போகிறேன். ஸோ ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா தோலை உரித்து க்ளீன் பண்ணி நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். நானுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு வீட்டு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்திருக்கேன். தேவையான அளவு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். பட்டை, கிராம்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு. கறிக்குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பை பற்ற வச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்குவோம். குக்கரை எடுத்து நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். குக்கரில் தான் இன்றைக்கி நம்ம கறிக்குழம்பு வைக்க போகிறோம். குக்கரை அடுப்பில் வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியணும். கடுகு நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. நல்லா பொரியட்டும், நம்ம வெயிட் பண்ணுவோம். கடுகு பொரிஞ்சால் தான் அந்த குழம்போட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் பொரிய வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நம்ம அடுத்து எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, சோம்பு, அந்த அன்னாச்சி பூ, பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் நம்ம போட்டுக்குவோம். நல்லா அதுவும் பொரியட்டும். அதுவும் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. அடுத்து எடுத்து வச்சுக்கணும் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆகிறதுக்கு நல்லா கரண்டி வச்சு நல்லா வதக்கி விட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டை போட்டு நல்லா ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி பண்ணணும் வெங்காயத்தோட. இல்லைனா அதுவும் ஒரு இடத்துல அப்படியே நின்று பிடிச்சிக்கும். அதனால் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற 3 தக்காளி நறுக்கி வச்சுக்கோம். அந்த 3 தக்காளி சேர்த்துக்கணும். அதையும் கரண்டி வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ நம்ம அடுத்து வச்சுருக்க மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், மஞ்சள் பொடி, கரம் மசாலா, இதை 3ஐயும் போட்டுக்கொள்கிறோம். நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். எடுத்து வச்சுக்க மட்டன்லாம் நம்ம சேர்த்துக்கணும். எடுத்து வச்சுக்க பெப்பர் பொடியை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மட்டனில் மசாலாலாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விடணும். மசாலாலாம் நல்லா மட்டனில் ஊறிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கரெக்டான டைமில் தான் தண்ணி சேர்த்துக்குவோம். மட்டன் குழம்பு இன்றைக்கி நம்ம தண்ணியாக தான் வைக்க போகிறோம். அதனால் தண்ணி நிறைய ஊற்றிக்கிட்டாலும் ஒன்றும் ஆகாது. ஃபஸ்ட்லாம் நம்ம மட்டன்லாம் வாங்கினா 2 விசில் 3 விசில் வச்சாலே வெந்துடும். இப்போ வாங்குகிற மட்டன்லாம் எப்போ வாங்கினாலுமே ஒரு 7 விசில் 8 விசில் அப்படி வச்சா தான் மட்டனே வேகுது, லைட்டாகாது. அது கம்மியாக தான் வச்சா இப்போ வேகிறதே கிடையாது. அதனால் நிறைய தண்ணி வச்சு நல்லா விசில் விட்டால் ஒன்றுமே ஆகாது கறி. தேவையான அளவு தண்ணிலாம் ஊற்றியாச்சு. இப்போ மட்டனில் வந்து உப்பு இருக்கா, காரம் இருக்கா, எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக பார்த்துக்கிட்டு குக்கர் டாப்பை மூடிட வேண்டியதான். கறி வேகிறதுக்கு நல்லா குக்கரில் விசில் வரணும். அந்த விசில் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு 7-8 விசில் வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். விசில் நல்லா வரட்டும். 8 விசிலுக்கு அப்புறம் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குக்கரை ஓப்பன் பண்ணும்போது எப்பயும் மேலே அந்த விசில் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்கணும். நல்லா குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு. தண்ணி எவ்வளோ வச்சு இப்போ தண்ணி எவ்வளோ ட்ரையாக இருக்குது பாருங்கள். மட்டன் கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது நல்ல ரசம் மாதிரி நம்ம சாப்பாடில் ஊற்றி சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய ஸ்டைலில் மட்டன் கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.